நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர டி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்டு மணிகண்டன் என்ற ஐயப்பனும் தர்மசாஸ்திராவும். இந்த டாபிக் எப்படி நேயர்களுக்கு சொல்கிறதுன்னு புரியல எனக்கு. ஏன்னா நம்ம சொன்னால் யாரும் தயவு செய்து நான் சொல்கிறது புராணங்களை படிச்சுட்டு திருவாங்கூர் தேவசம் போர்ட்லேயே புக்கு போட்டிருக்கா அந்த காலத்தில் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி. அந்த புஸ்தகம் கிடைக்க ட்ரேஸ்அப் பண்ண முடியல. திருப்பி விக்கிபீடியா பட் இது புராண ரீதியாக சாந்தானந்த சுவாமிகளுடைய புஸ்தகம். இது எழுதினவர் முத்துசுவாமி சாஸ்திரிகள்ண்டு. அப்போ 2 புக்கு போட்டிருக்கா, தசமகா வித்யாவும் புவனேஸ்வரி பற்றியும். இந்த புவனேஸ்வரி புக்கில் வருது தான் கலியுக கண்கடையும் ஐயப்பன்னு சொல்லிட்டு இதில் வருது. அவர் ஐயப்ப சுவாமிக்கு ஒரு இது பண்ணியிருக்கார். சாந்தானந்த சுவாமிகள் ஐயப்பா கல்ட்டுக்கு இது பண்ண. இப்போ நம்ம பேசப்படுது இந்த கல்ட் ஆஃப் ஐயப்பா. இந்த கல்ட் ஆஃப் ஐயப்பா பீன் ரொம்ப பிரசித்தமானது 20ஆம் நூற்றாண்டில் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு கேரளாவுக்கு மட்டும்தான் அந்த சுவாமி எப்படி இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படி வரும்போது ஐயனார்னு ஒரு சாமி இருக்குது நம்ம ஊர்லெல்லாம். கிராம தேவதையாட்டம் ஊருக்கு வெளியில் இருக்கும். ஸோ அந்த ஐயனார் தான் அங்கே தர்மசாஸ்திராவாக இருக்குது இங்கே கேரளாவில். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் எப்படி ஹவு டு டிஃபரன்ஷியேட் பார்த்தா, அவர் 2 மனைவியோடு இருக்கார். தர்மசாஸ்திரான்றவர் 2 மனைவி, பூர்ணா புஷ்கலா, 2 மனைவிகள். இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்டு நடந்தது. இது 500 வருடங்களுக்கு உட்பட்டு நடந்தது. நல்ல பாருங்க, இது ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்குது. இந்த மோகினி அவதாரம், மகிஷி எல்லாம் இதில் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா 2 ஸ்டோரியை மிக்ஸ்அப் பண்ணிட்டான். தர்மசாஸ்திரா கதையும் அதுலேருந்து ஒரு போர்ஷன், இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறான். இதை மிக்ஸ்அப் பண்ணி சொல்லும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறது. இப்போ இந்த கதையிலேருந்தே போகலாம். அது அதுக்கு அவர் சீனியர் மோஸ்டர். ஏன்னா அவர் சிவகணத்தில் ஒருத்தர், இவரும் சிவகணம். அந்த சிவகணத்தில் ஒருத்தர் சாபத்தின் காரணம் பூமியில் பிறக்கிறாருன்னு சொல்லப்படுறது. தர்மசாஸ்திராவே சிவகணத்தில் இருக்கவாள்லாம் ஈஸ்வர சங்கல்பம், சாபம், அதனால் அது பிறக்கிறார் பூமியில். ஸோ அந்த மாதிரி பறக்கும்போது நல்ல அவர் ரூலிங் ஓவர் அந்த பிரதேசத்தை நல்ல அழகாக ஆண்டிருக்கார். யார்? தர்மசாஸ்திரான்றவர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலே அவர் இருப்பார். சுற்றி வரும்போது ஒரு பிரகாரத்தில், உள் பிரகாரத்துலேயே கையில் மலைச்செண்டு வச்சுட்டு உட்காந்துருப்பார். பூர்ணா புஷ்கலா 2 சைட்லேயும் இருப்பார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் விச் 6000 இயர்ஸ் ஓல்டு. ஜஸ்ட் இமேஜின். அதில் இருக்குது. ஏன்னா பார்க்கடல் கிடையாது, இதெல்லாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. அப்போ வாபர் முஸ்லீம் பீரியடில் 500-1000 வருஷத்துக்குள்ளே நடந்தது. ஸோ இது இந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவே எனக்கு டேக் இன் டு கன்சிடரேஷன். பட் நிறைய பேர் இந்த கதை எழுதுகிறவா, இந்த உபாசனை பண்ணுறவாலாம் 2 கதையை சேர்த்து எழுதினால நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். கரெக்டாக இது ரைட்டு அப்படின்ட்டு. இப்போ இவரை அந்த போர்ஷன் பார்க்கலாம். இப்போ பூர்ணா புஷ்கலா இந்த சாந்தானந்த சுவாமிகள் சொன்ன அந்த இதில் எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறா பாருங்க. இன்று இந்த பாரத தேசத்தில் அனைவரும் ஐயப்ப சுவாமியின் வெளிப்பாட்டிலேயே மிகவும் நாட்டம் கொண்டிருக்கின்றனர். ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், நடிகப் பெருமக்கள், வியாபாரிகள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் என்று தன்பால் இருக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக அதித்திய தெய்வம் ஐயப்ப சுவாமி. ஆசிரியம் விளக்கும் அருள்மே தெய்வம் ஐயப்ப சுவாமி. வெளிப்பாட்டினை விரும்பிய பலனை பெற அனுபவசாலிகள் தான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஏன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் முருகப்பெருமான் சொல்கிறான், வெங்கடாஜலத்தையும் சொன்னாலும் ஐயப்பா சுவாமிக்கு ஒரு கூட்டம் மிச்ச இடத்துல கிடையாது. அது யூ ஹேவ் டு அக்ரி தட். தெய்வ நாமாவை பயமின்றி, தயக்கமின்றி, கூச்சமின்றி, மண்ணெதிர விண்ணெதிர சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கோஷம் போட்டு போகிறது இவருக்கு தான் பண்ணுறா. அது மாதிரி. ஸோ இதில் ஜாதி பேதம் கூட பார்க்குறது இல்லை, மதங்களை பார்க்குறதில்ல, மதம் கடந்த சுவாமியாக சொல்லப்படுறது மணிகண்டர். இப்போ இந்த பார்க்கடல் கடையும் போது மோகினி அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பெருமாளுடைய 24 அவதாரங்களில் மோகினி அவதாரம் ஒன்று. தசாவதாரத்தை பற்றி நான் பேசலை. இந்த 24 அவதாரத்தில் தசாவதாரமும் இட்ஸ் பீன் இன்க்ளூடட். மோகினி அவதாரம் 24 அவதாரத்தில் ஒன்று. ஸோ அந்த மோகினி அவதாரம் வரும்போது பரமேஸ்வரன் மேலே அந்த அவதாரத்தை பார்த்து ரசித்து அவரோட பின்னாடி ஓடுறார். ஸோ அவள் 2 பேரும் கூடி கழிக்கும் போது தான் இந்த குழந்தை பிறந்ததுன்னு.
இந்த குழந்தைய அவரான்னு சொல்லுவோம். அதுதான் இருக்கணும், இது இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து லெஸ் தேன் 1000 இயர்ஸ், அது வந்து மோர் தென் 6000 இயர்ஸ். ஸோ பார்க்கடல் கடைஞ்சது இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து நம்ம புராணங்கள் படி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ தான் மோகினி அவதாரம் வந்திருக்கு. ஸோ அதையே நம்ம கருத்தில் கொள்ளணும். ஆனால் சினிமா, இந்த ட்ராமா கதைகள், இந்த கருத்து எப்படி வந்ததுன்னா, நவாப் ராஜமாணிக்கம் அந்த பெரிய ட்ராமா போட்டு மிக ஃபேமஸாக பண்ணவர். தத்ரூபமாக இருக்கும் எல்லாமே ஸ்டேஜில். இப்போ என்னவோ ஜிமிக்ஸ் வருது, கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணுறான்ற. ஆனால் அந்த காலத்தில் வந்து எல்லாமே படம் போட்டு ஸ்டேஜில் காமிக்கணும். ஸோ அதை மூவ் பண்ணணும். இந்த ப்ளைவுட் போர்டு, அந்த ஸ்க்ரீனு, அதில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிடி பழனிவேல் ராஜன் இருந்தார் மதுரையில். இந்த ஒரிஜினல் ஐயப்பன் சகி வாஸ் டேமேஜ்டு பை கிறிஸ்டியன்ஸ் இன் தோஸ் பீரியட். இந்த சீரியன் கிறிஸ்டியன் கேரளாவில் இருக்க வந்து உடைச்சிட்டாங்க. அப்போ வந்து இப்போ வந்து தான் வந்து இந்த ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணான்னு வருது. அந்த பிரதிஷ்டை ஆகும்போது இந்த சினிமாக்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, கதைகளை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டான். அங்கே தான் பிரச்சனையாக உருவாகுது. இந்த கல்ட் ஆஃப் ஐயப்பா ரிலீஸ் பை திருவாங்கூர் தவசம் போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்குன்னா, இதை வந்து தயவுசெய்து நான் வந்து படித்தது வச்சு சொல்கிறது, நான் வந்து ஆணித்தரமாகவும் சொல்ல, ஏன்னா வந்து வேக்காக இருக்குது இந்த சப்ஜெக்ட். விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. அதை என்னென்னா, அந்த காலத்தில் வந்து கள்ளர்கள் பயம் ஜாஸ்தி இங்கே கேரளாவில். உதயணன் ஒரு ராஜா இருக்கா, அது பின்னாடி பார்க்க போகிறோம். அதை இந்த கள்ளர்கள் என்ன பண்ணுறான்னா, பந்தள தேசத்தில் ராஜசேகர பாண்டியன் இருக்கான். அவனுடைய அழகான தங்க ஒத்தி இருந்திருக்கா. அவளை கடத்தின் போயிடுறான் இந்த கள்ளர்கள்லாம். அவள் தப்பிச்சுன்னு ஓடுறான். தப்பிச்சுன்னு ஓடி போய் அவள் வந்து ஆத்த வழியாக ஓடும்போது புதரில் மறைஞ்சிக்கிறார். அப்போ ஒரு நம்பூதிரியால் காப்பாற்றப்பட்டு அந்த நம்பூதிரி மணக்கிறார் அவளான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த மணிகண்டன் சொல்லிட்டு அப்போ மாமா அதுக்கு அனுப்புகிறான். யார்? அந்த நம்பூதிரி ஓலையை கொடுத்து அனுப்பும்போது மாமா அரியணையில் இருக்கார். அது கூட தெரிஞ்சுட்டார் அவர், இது நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்து 12 வயசுக்கு வளருது. அப்போ வந்து உதயணன் ராஜா வந்து அது வரைக்கும் மதுரையை சேர்ந்த உதயணன் ஒவ்வொரு தடையும் வந்து பந்தள தேசம்லாம் சுருட்டின்னு வந்துடுறான், ஜெயிச்சுட்டு. அப்போ இவன் வந்து மணிகண்டன் என்ற குழந்தை ரொம்ப வீரமிக்கவாக இருக்குது, ரொம்ப ஞானியாக இருக்கான், தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணிது. எனக்கு என்ன லோக்கல் ஆர்மி ஹி டெவலப்ஸ். அப்போ தான் ஹி கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் பாபர். ஸோ அவரோட வச்சுட்டு இந்த உதயணனை துரத்தி அடிக்கிறான். தடுக்காமல் எரிமேலி இந்த இடத்துல பெரிய ஃபைட்டு நடக்கிறது. அந்த நேரத்தில் இந்த ராணிக்கு ராஜராஜன் இன்னும் குழந்தை பிறக்கிறது. ராஜசேகர பாண்டியனுடைய மனைவிக்கு அவருக்கு கோப்பரிந்தேவின்னு சொல்லப்படுறது இந்த நூலில். அவள் பேர் அது எனக்கு முன்னாடி தெரியாது, இன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த பேர் என்னென்னு. அவளுக்கு 2வது குழந்தை பிறந்த உடனே மந்திரி எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணிது அவளை மைண்டை மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி உனக்கு ஒரு இதெல்லாம் போய்டும், அவனுக்கு பட்டம் போய்டும் சொல்லும்போது அவள் புலிப்பால் கேட்குறா அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வருது. அது எப்படியே நமக்கு தெரியாதது. மகிழ்ச்சி வதம்னா அதில் தான் நடந்துக்கணும், இதில் வர சான்ஸ் இல்லை. ஸோ இது எப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் படித்த ஸ்டோரியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மணிகண்டனுக்கும் அந்த உதயணன்ற அந்த பாண்டிய நாட்டு ராஜாவுக்கும் சண்டை வரும்போது எரிமேலியில் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரும்போது லோக்கல் ஆர்மியை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது அப்போஸ் பண்ணுறதுக்கு இவன் பந்தள தேசத்துலேருந்து ஜனங்கள்லாம் அவனுக்கு ஐயப்பனுக்கு ஆப்போசிட்டாக வந்து சண்டையிட்டு அவனை ஐயப்பன் கொல்லப்படுறான்னு ஒரு இது இருக்குது இங்கே எரிமேலி கிட்ட தான். சரி அவர் வந்து இந்த இதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்களே சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்கிறதுன்னா, இன்னொரு கருத்து இது. அவர் வந்து வெறுப்புற்று வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சபரிமலையில் போய் இதில் யோக நிஷ்டையில் உட்காந்து பண்ணுறாரு சொல்லப்படுறது. இது தெரிஞ்ச ராஜசேகர பாண்டியன் வந்து மருமானுக்காக கட்டின கோவில் ஒன்று, பிள்ளைக்காக கட்டின கோவில் இன்னொரு கதை வருது. கந்தமலையில் இது ஐயப்பனுடைய மணிகண்டன் வீரப்பிரதாபங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், என்னை வந்து பாருன்றார். அப்போ பார்த்தா தங்க சிம்மாசனம் உட்காந்த மாதிரி காட்சி கிடைக்கிது அவனுக்கு. எப்படி கிடைக்கிது, அப்படி இருக்கணும் அப்படியே பண்ணுங்க உருவத்தை அவர் அமைக்கிறார். இந்த உருவத்தை இந்த சின்முத்திரையும் கையில் தொங்க விட்ட ஒரு கையை தொங்க விட்டோம், இரு கரங்களோடு அமைக்கிறது அவர் காட்சி தந்தார் ராஜசேகரனுக்கு சொல்லி ஒரு இது. இப்போ கமிட் டு தட் சப்ஜெக்டை ரெண்டுமே இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு ரெண்டு சொல்லி ஆகணும். பூர்ணான்ற பொண்ணோட அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது ஐயப்பனுக்கு தர்மசாஸ்திராவுக்கு ஒரு பவர் இருந்தது என்னென்னா,
யாராவது அவர் கூப்பிட்டான பூதநாதா அதெல்லாம் சொல்கிறது அவரை தான், இவரை இல்லை. பூதநாதன் அப்போ நேபாளத்தை சேர்ந்த ஒருத்தன், அவன் வந்து பலிஜன்னு சொல்லியிருக்காரு. அவன் என்ன செய்கிறான்னா, இங்கேருந்து ஒரு பொண்ணை கடத்தி போயிடறான். எதுக்குன்னா அவன் ஹி வாண்ட்ஸ் டு அட்டைன் த பவர். ரொம்ப பிகம் ஸோ ஓல்டு. அவன் வந்து காளிக்கு பூஜையெல்லாம் பண்ணுறான். அப்போது ஒரு நல்ல கன்னி பொண்ணை இது பண்ணோன்னு சொல்லிட்டு கேரளத்து பொண்ணை அழிச்சு கடத்தி போய் அங்கே பலி கொடுக்க போகிறான். அப்போ தான் சத்தம் போடுறான், பூதநாதா மணி காப்பாற்றவான்னு சொல்லும்போது ஹி அப்பியர்ஸ் தேர் நேபாளம். அப்பியர் பண்ணி அவனுக்கு புத்தி சொல்லி அவனை திருத்தி அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ ராஜா சொல்கிறான், தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு என் பொண்ணு புஷ்கலாவை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்கிறான். ஸோ புஷ்கலாவை ரெண்டாவது மனைவி இல்லை, பூர்ணா முதல் பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி புஷ்கலா. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை பரவலாக இருக்கும். இங்கே விழுப்புரம் பக்கத்தில் செம்மனேரி ஆண்டவன் இருக்கு, ஏரிக்கரை ஓரத்தில் இருக்குது. நிறைய இங்கே ஆரணி, இந்த பெரியபாளையம் பக்கத்தில் ஆரணி சம்மங்கி பிச்சாலீஸ்வரர் கோவில், அங்கேயும் இங்கே இது பார்க்கலாம். இந்த மாதிரி தர்மசாஸ்தா கோவில்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கும். ஐயப்பன் கோவில் இப்போ வந்து தான் இந்த மெட்டல் விக்கிரகம் பண்ணுறது, ஐம்பொன்னில் பண்ணுறது வந்து ரீசெண்ட் ஆரிஜின். ஒரு 50 to 100 இயர்ஸ்க்குள்ளே தான் நிறையா பண்ணி இது பண்ணுறாங்க. இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த கன்ஃபியூஷனாக வருது. ஆனால் ரெண்டுமே வந்து அடுத்த இன்கார்னேஷன் சொல்லப்படுறது. அவர் சிவகணத்திலே வந்து பூமியில் பிறந்து பண்ணுறார், திருப்பி சாபத்து காரணத்தினால திருப்பி ரெண்டாவது பிறவி எடுக்கிறார். நீ வந்து 12 வருஷம் வந்து பிரம்மச்சாரியாக இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு திருப்பி வாங்க சொல்லிடுறார். அதுக்காக அடுத்த பிறவி இது. தர்மசாஸ்திராவின் இன்கார்னேஷன் தான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ நம்ம வந்து இட் இஸ் நாட் ஒரே பொறுத்தட்டு அந்த பவர் இருக்குது. நான் ஒரே ஒரு தடவை போனேன், திரு நரசிம்மன் மாமான் பக்கத்தில். அவர் பல வருஷங்கள் போயிருக்கார். ஐயப்ப போகிறவாள் நிறைய பேர் தெரியும் எனக்கு. அதே மாதிரி ஒருத்தர் ராமச்சந்திரன், ஒருத்தர் இஸ் அபோ 90 இயர்ஸ். இப்பயும் இதில் அந்த டோலக்கா தூக்கின்னு போவா, டோலியில் தூக்கிட்டு அப்புறம் யூஸ் டு பே தௌசண்ட்ஸு போயிட்டு வர்றார். 90 வயசில். அவர் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் அவர் தான் சொன்னார் இந்த கதையை எனக்கு. அப்போ அந்த புக்கிங் காமிச்சார், இந்த கல்ட்டா பையப்பா ரிலீஸ் போய் ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அதில் தான் இந்த கதை வருது. அப்பா சொன்னதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ பட் வாட் நாட் மேபி இப்போ இந்த கல்ட்டா பையப்பா ஹஸ் பிகம் ஸோ ஃபேமஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. நாட் ஓன்லி இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் வரா. அது வந்து பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறதுனால அந்த முகத்தில் ஒரு பொலிவு வந்துடுது. நம்ம பிராமணனும் யார் வேணா இருக்கட்டும், அந்த முகத்தில் அந்த பசங்களை பார்த்தா நிஜமாகவே அவளை பார்க்க ஒரு மணிகண்டன் ஐயப்பனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்ததுனா சொல்கிறேன் நிறைய பசங்களை. நான் 9, எனக்கு 50 வயசு. ஓகே, 15 வயசு 10 வயசு 5 வயசுலாம் போகிறது இல்லை குழந்தைகள். பார்க்கும்போது நல்லா இந்த முகம் பிரகாசமாக இருக்குது. அது வந்து அந்த சுவாமியினுடைய காருண்யத்தினால தான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மச்சாரியம் ஒன்று. நான் அதனால தான் லேடிஸ் அலோவ் பண்ண மாட்டேன்றேன். அது பிடிச்சிக்க மாட்டேங்கிறேன் சில பேர். இந்த பிரம்மச்சாரி இது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ அகஸ்திய மாமுனி பரசுராமர் என்ன பண்ணியிருக்கார், கேரளாவே பரசுராம கஷேத்திரம்னு சொல்லியிருக்கார். 18 இடத்துல தர்மசாஸ்தா கோவில் நிறுவிக்கார் பரசுராமர். கேரளாவில் 18 இடத்துல அதை இது பண்ணி தான் 18 படி வைக்கிறாயவா. ஸோ அந்த ஒரு இடத்துல 18 படி ஏறினா அந்த 18 தர்மசாஸ்தா கோவிலை இங்கே அட்டன் பண்ணாமல் போன மாதிரி கணக்கு வந்துடும். அது 18க்கு தத்துவத்தை சொல்கிறா, அது மேலே ஏறி போயிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த ஒரு மண்டலம் அது பிரதமெல்லாம் இருந்து அது இருக்கிறவா தான் அந்த அது போகலாம். நிச்சயமாக சாதாரண போகிறவங்க வேறு படிக்கட்டு வெளியாக போகலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. பட் இந்த செரியன் அட்மாஸ்பியர், அந்த இதுவே நேச்சுரல் சரௌண்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது தனியாக ரம்மியமாக தான் இருக்குது. பட் இந்த கூட்டங்கள் பார்க்கும்போது பயமாகவும் இருக்குது. நான்லாம் போகும்போது சறுக்கி விட்டுது. எனக்கு சுகர் வேறு ஜாஸ்தி, 400 300 இருந்தது எனக்கு. ஸோ அந்த நேரத்தை தான் போனேன் நான். இந்த சரளக்கல் போட்டுச்சுட்டாங்கன்னா சிமெண்ட்டில் போட்டுச்சுட்டான் கிரிப்புக்காக, அதெல்லாம் குத்து சுரியும் குத்துவது. பட் பீப்புள் ஆர் கோயிங். இந்த பெரிய பாதையால் போகிறவாள்லாம் வந்து தே ஆர் என்ஜாயிங் த ட்ரிப்பு. அதுலேயே அந்த இதுலேயே வந்து ஒரு 45 நாள், அது 48 நாள் பண்ணவன் சொல்கிறேன். ப்ளஸ் அடிஷன் டு தட் இது
கூட ஒரு 2 மாதம் டைம் ஆகிடுது அவளுக்கு போயிட்டு வரதுக்கு. ஸோ அது ஒரு பெரிய இது. இந்த ட்ரெக்கிங்கெல்லாம் போகிறதுனால இல்லை, அது போகிறது வந்து உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லாயிடும். இந்த பிரம்மச்சரிய விரதத்தினால அது வந்து அவேக்கன்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஆல் தட். அது தத்துவமசிங்கிற போட்டிருப்பா அங்கே இல்லையா மேலே உள்ள நுழையும் போது. ஸோ இதெல்லாம் வந்து மனசை வந்து தொடரும் சமாச்சாரங்கள் பவர் இருக்குது அந்த இடத்துல. இந்த காந்தமலை, இந்த சரங்குத்தி, இந்த மாதிரிலாம் முக்கியமான இடங்களாக சொல்லப்படுறது. சபரிமலை, சபரி வந்து தபஸ் பண்ண இடமா சொல்லப்படுறது. அது இல்லைன்னு கிருஷ்ணந்தாலாம் இங்கே இந்த சைடில் தான் இருக்குது, இங்கே ஹம்பி கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறா, அது வேறு. பட் நம்மளை பார்த்திக்கும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ அது வெஸ்டர்ன் காட்ஸ் இதுவே ஒரு அழகு தான், அது நோபடி கேன் டினை தட். ஸோ இந்த கல்ட் ஆஃப் ஐயப்பா ஸோ ஃபேமஸ் இன் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. அதை பற்றி சொன்னேன். கார்த்திகை மாதம் பிறக்க போகுது, ஒன் டே தான் கேப் இருக்குது. சரி, கார்த்திகை மாதம் மாலை அணிஞ்சேன்னு ஆரம்பிச்சிடுவார். அது தனி இதுதான். எங்கள் கோவிலில் ஒன்று நடந்தது, அது சொல்ல ஐ வாண்ட் டு ஷேர். about 10 years பேக் வித்யா பவானி ஒரு பொண்ணு, ரெட்டியார் பொண்ணு, நல்ல ஸ்டவுட்டாக இருப்பா, நல்ல பெரிய மாப்பிள்ளையே கிடைக்கல அவளுக்கு. சரி, திருப்பி நிறைய பார்த்துருந்தேன். அவளுக்கு யாரோ ஒரு ஜோசியை சொல்லி ஐயப்ப விக்கிரகம் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே ஒரு 40,000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தா. நான் தான் ஆர்டர் பண்ணி செலக்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணோன்னு. பியூட்டிஃபுல் விக்கிரகம் அது. அவள் வந்து குழந்தையாட்ட கொண்டாடுவாள், வருஷம் பூஜை பண்ணுவோம், சாப்பாடு கப்பாடு எல்லாருக்கும் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தா. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி அவளை பார்த்தோம், கோவிலை பார்த்தா அழகான ஒரு வாலிபனை பக்கத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சு சாமின்னு ஆசீர்வாதம் பண்ணுவோன்ற. அவளுக்கு கம்பேர் பண்ணும்போது அவன் ரொம்ப அழகாக இருக்கான் அவன் பையன். இவ பண்ண அந்த பூஜையினால் பலனால ஐயப்பனே அருள் புரிஞ்சா போல நான் நினச்சிட்டேன் மனசை பார்க்கும்போது. நல்ல 6 feet இருக்கான் அந்த பையன். இவன் கொஞ்சம் ஃபேட்டி கேர்ளு, நல்ல பொண்ணு. அவள் வந்து பாருங்க, பெண்மணி வாங்கி கொடுத்தா ஐயப்ப விக்கிரகத்தை, யாராவது சொன்னான்னு சொல்லிட்டு. நல்லபடியாக ஹர் லைஃப் ஹஸ் பீன் செட்டில்டு. இதை சொல்லி இந்த 186வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.